விரும்புங்க, முதல்ல விரும்புங்க. எதுக்கு விரும்புங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கத்தில் நடக்கிற எந்த தோல்வியையும் எந்த கஷ்டத்தையும் நீங்கள் மனசில் எடுக்காதீங்க. அது அப்படி தான் இருக்கும். ஆனால் இது வளர 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 அது தன்னை போல் அது சரியாகும். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் முடங்கி கிடக்குறீங்கல்ல, சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்காதனால உடஞ்சி போயிருக்கிறீங்கல்ல, பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கொடுக்குறாரு, மகளே மகனே, அது எதையும் நீ பார்க்காத, நீ பாட்டுக்கு உன்னுடைய விஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணு, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லட்சியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தரிசனத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதற்கு நேராக நீங்கள் செய்ய செய்ய அப்டேட் ஆக ஆக இந்த சூழ்நிலை தன்னை போல சரியாகிரும். இந்த சூழ்நிலை சரியாகிரும். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. ஆமென். நம்பர் 3, ஒரு காரியத்தை வேகமாய் சொல்லி முடிக்கிறேன்.